மனுஷங்கிட்ட ரொம்ப உறவாடாதீங்க. காலையில் எழும்பி மனுஷங்கிட்ட உறவாடாதீங்க. தேவனோடு உறவாட கத்துக்கணும். தேவனோடு உறவாடணும். நம்ம சொல்ல ஜபத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றேன்? பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவநாயக்கத்தை தோட்டத்தில் உலாவினாரா? எப்போது உலாவல? குளிர்ச்சியான வேளையில் உலாவினாரா? தேவன் உலாவது பிரசங்கத்தில் அல்ல, தேவன் உலாவது ஆராதனையில் அல்ல, தேவன் உலாவது ஜப அறையில ஜப நேரத்தை நம்புறவங்க இப்ப அல்லலியா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லது அல்லலியா சொல்லிடுங்க. என் ஜப அறையில ஒரு விஷயம், ஏசப்பா நடந்து வருகிற அந்த உலாவுகிற சத்தத்தை கேட்டுட்டு பிணமா தரையில விழுந்தேன். பிணமா தரையில கிடந்தேன். என் சரீரத்தை பிணமா பார்க்கிறேன். சத்த பிணமா தரையில கிடக்குது. அந்த தேவலாவுகிற காலடி சத்தம், தோட்டத்தில் தேவலாவுகிற சத்தத்தை ஆதாம் கேட்டான்னு பைபிள் இருக்குது. அப்படி வதச்சாத்தான் சத்தம் கேட்காது. உங்க ஜப வாழ்க்கை நம்ம கிட்ட சரியா இருந்தா தேவன் உலாவுகிற சத்தம் காதுல கேட்க முடியும் அவங்க நம்புறவங்க இப்ப வெளியா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வெளியா சொல்லிடுங்க. சுய நினைவு எனக்கு வந்தது. அப்படி பணமா தரையில கிடக்கிறதுக்கு சுய வந்தப்போ சரி எழும்பலாமா முயற்சிக்கிறேன். ஏற்கனவே சத்த பணமா படுத்து இருக்கிறேன். இந்த சத்தத்தை நான் கேட்ட நான் சாகத்தான் போறேன். போது ஏசப்பா, இந்த மண்ணான உடம்புல அதை தாங்க சக்தி இல்லப்பா, சக்தி இல்லப்பா. என் அருமை செல்ல பிள்ளைகளை, ஏதெல்ல விழாவின வாசல தேவன் அடைச்சாரு. மறுபடியும் உள்பிரவேசிக்காபடி கேராபின்கள் சுடரில் பட்டுங்களை காவல வச்சாரு. புதிய வாசல தேவன் திறந்திருக்கிறாரு. அதுதான் ஜப அரண் நம்புறவங்க இப்ப வெளியா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு ஜெபம் பண்ணப்போ வானம் திறந்து நம்புறவங்க ஆமென் அலலியா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லாவே அலலியா சொல்லிடுங்க. கைதட்டி பரிசுத்த ஆவியானவரை எல்லாரும் ஹல்லேலூயா.